नमो नमः तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः नमो नमः तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः राधा कृष्ण सेवा पावो हे अभिलाषी राधा कृष्ण सेवा पावो हे अभिलाषी नमो नमः तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः हितो मारा शरणालोय तारा वांछा पूर्णा होय कृपा कोरी कोरो तारे वृंदावनवासी नमो नमः तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः मोराए अभिलाष विलास कुंज दियो वास नयने हरि बो सदा युगल रूपरासी नमो नमः तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः हे निवेदनधारा सखीरानुगाता कोरो सेवाधिकारा दिए कोरो निजदासी नमो नमः तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः दीना कृष्ण दासे को ये नमो राहो श्री राधा गोविंदा प्रेमे सदा ये नभासी नमो नमः तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः यानि कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे यानि कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय वृंदे देवी जय वृंदे देवी जय वृंदे देवी जय वृंदे देवी जय तुलसी महारानी जय तुलसी महारानी जय तुलसी महारानी जय तुलसी महारानी जय वृंदे जय वृंदे जय वृंदे जय श्री वृंदे वृंदे देवी तुलसी महारानी की जय प्रभुपाद की जय गौर प्रेमानंद हरि हरि बोल हरि ओम तत्सत हरे कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण माता जी। हरि बोल हरे कृष्ण माता जी हरे कृष्ण माता जी हरे कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण माता जी। माता हरे हरे कृष्ण कृष्ण माता जी। எல்லாருக்கும் हरे हरे कृष्ण कृष्ण
हरे हरे कृष्ण कृष्ण माताजी। पटेल। हरे कृष्ण माताजी। हरि बोल। हरे कृष्ण माताजी। மாதாஜி எல்லாருக்கும் ஹரே हरि बोल। எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா ஸ்லோகம்? தெரியுதுமா? தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி, சூப்பர். பெரிய மாதாஜி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். ஓகே. ஓகே மாதாஜி, தமிழ் நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாதாஜி, சூப்பர். கடைசியில தெரியாது, முதல் ரெண்டு நல்லா இருந்தது. அதான் கடைசியில ஒரு இது தெரியல மாதாஜி. அப்படியா? ஸ்லோகத்துல இந்த இது ஓகேவா? இப்போ ஓகே தான், இப்போ ஓகே. ஓகே ஓகே, சூப்பர். எஸ், ஈஸ்வரி பாணி மாதாஜி, சாந்தா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. Okay, மாதாஜி. இன்னைக்கு பகவத்கீதா 4வது அத்தியாயம், அதுல 21வது ஸ்லோகம். நிராசீர்யத சித்தாத்மா நிராசீர்யத சித்தாத்மா நிராசீர்யத சித்தாத்மா त्यक्त सर्व परिग्रहः त्यक्त सर्व परिग्रहः शारीरं केवलं कर्म शारीरं केवलं कर्म शारीरं केवलं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम् कुर्वन्नाप्नोति किल्बिषम् निराशीर्यत चित्तात्मा त्यक्त सर्व परिग्रहः शारीरं केवलं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम् बोल। हरे कृष्णा। वनजा मुनिसामी माताजी வாசிக்கிறீங்களா? மாதாஜி. பதம் 21. நிராசீர்யத சித்தாத்மா त्यक्त सर्व परिग्रहः शारीरं केवलं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम्. हरे कृष्णा। हरे कृष्ण प्रभु जी। हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु जी महाराज जी। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। हरे कृष्णा प्रभु, दंडवत प्रणाम। हरे दंडवत प्रणाम प्रभु। हरे कृष्णा। சரி, நம்ம கிளாஸுக்கு போகிற முன்னாடி நம்ம மங்களாசரணம் சொல்லிட்டு போயிடலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரின்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபக்தாய பூதலே ஸ்ரீமதி பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा शिवाशादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम राम हरे हरे. हरे कृष्णा. இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 4
பதம் 21 பார்க்குறோம் இல்லையா? உன்னத அறிவு. அத்தியாயத்தோட பேர் என்னது? உன்னத அறிவு. சரிங்களா? ஸோ எல்லாம் ஸ்லோகங்களும் எல்லாம் நல்லா அழகாக படிச்சீங்க. டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? பொருள் சாரி, அந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க. படிங்க. இத்தகு உணர்வுடையோன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்த நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உணர்வுகள் எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகின்றான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ பகவான் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, எந்த மாதிரியான உன்னத அறிவை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தை எப்படி தொடர்ந்து செயல்படுறது அப்படின்றத பத்தி நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்லாம் அதுதான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு உண்டான அந்த எப்படி செயல்படுறது அப்படின்றதுக்காக அந்த கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா என்னலாம் பகவான் ரொம்ப அழகா சொன்னாரு. ஸோ இந்த ஸ்லோகங்களையும் அதுதான் நமக்கு சொல்றாரு. சரிங்களா? ஸோ இந்த ஜட உலகத்துல எப்படி தொடர்ந்து செயல்படுறது அப்படின்றத பத்தி தான் இந்த சொல்றாரு. ஸோ இப்போ இங்க வந்து பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே என்னது, எப்படிப்பட்ட இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஒரு சில பேர்த்துக்கு வந்து புரியாம இருக்கலாம், சில பேர்த்துக்கு வந்து இப்படி இல்லாம இருக்குமா அப்படிலாம் கூட யோசிக்கலாம். புரியுங்களா? ஏன்னா இந்த காலத்துல மக்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் இந்த தொழிற்சாலை கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அதனால இங்க எல்லாம் அந்த ஒரு அசுர வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. புரியுங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி அசுர வேகத்துல ஓடி அந்த வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பகவான் சொல்லக்கூடிய இந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். புரியுங்களா? ஸோ இதுல ஏன்னா அந்த மாதிரி சொல்ல போறாரு பாருங்க. அடுத்து வரக்கூடிய இதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இந்த ஜட உலகத்துல செயல்படுறது எப்படி அப்படின்றத இந்த உன்னத அறிவு இல்லாம செயல்பட்டோம்னா நமக்கு எந்த செயலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. புரியுங்களா? ஸோ அப்ப இங்க பகவான் இந்த உன்னத ஞானம், அந்த உன்னத அறிவுன்ற அறிவை எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த எந்த செயல்களுக்கு முக்கியத்துவம் தரணும், எந்த செயல்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்றதான் பகவான் இங்க வந்து சொல்றாரு. புரியுங்களா? அதுக்காக இந்த உன்னத அறிவு வந்து இப்ப உள்ள சமுதாயம் எப்படி இருக்குன்னா, இந்த எப்படி செயல்படுறது, எது வந்து தேவை, எது தேவையில்லைங்கிறத அறியாததுனாலதான் என்ன பண்றாங்க, இப்ப உள்ள நிறைய மக்கள் வந்து என்ன மனித சமுதாயமே என்னது, ஒரு திக்கற்ற நிலையில ஒரு கதி கலங்கி போய் நிக்குது. புரியுங்களா? சோ அப்ப அதனால இந்த பதங்கள்ல பகவான் வந்து பேசுறாரு எப்படி செயல்படணும் அப்படின்றத பத்தி. புரியுங்களா? ஸோ இங்க பகவான் என்ன சொல்றாரு, நிராசூரியத சித்தாத்மா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படின்னா அவருடைய சித்தம், யாருடைய சித்தம், அந்த கிருஷ்ணவனுடைய இருக்கிறார் இல்லையா, அவருடைய சித்தம், அவருடைய பிறக்கை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது செய்யக்கூடிய செயல்களில் உள்ள வந்து வரக்கூடிய அந்த பலன்கள் மேல ஆர்வம் இல்லாதவராக இருக்கிறாராம். புரியுங்களா? அதனாலதான் அவர் சித்தம் அப்படி இருக்கான். புரியுங்களா? அடுத்து என்ன சொல்றாரு, தியாக்வா சர்வ பரிக்கிரக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த ஜட உலகத்தோட வசதிகள் எல்லாம் தேவைக்கு அதிகமா சேமிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் விடுத்தவரா இருக்காராம். அதாவது சேமிக்கணும், நான் நிறைய சேர்த்து வைக்கணும், பொருள்களை சேமிக்கணும், அதை சேமிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக அந்த முயற்சிகள்லாம் வந்து ரொம்ப முயற்சிகள்லாம் செய்யாம இருக்காராம். புரியுங்களா? எது தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. புரியுங்களா? அதான் இங்க சொல்ல போறாரு, அவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகிறான் அப்படின்னு சொல்றாரு. புரியுங்களா? ஸோ ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுங்களா? ஏன்னா நமக்கு சின்ன வயசுல இருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு நீ வசதிகளை வந்து சேர்த்து வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வசதிகளை சேர்க்கணும். அதுதான் வந்து என்னது, ஜட உலகத்தோட வசதிகளை சேர்த்துக்கிறது தான், பெருக்கிக்கிறது தான் என்னது வாழ்க்கையோட வெற்றி அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்க. புரியுங்களா? இந்த பௌதிக கல்வியும் நமக்கு அப்படிதான் இருக்கு. புரியுங்களா? ஸோ அப்படி சொல்லி சொல்லி ஒரு மனுஷனுக்கு வந்துட்டதுனால அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில எப்படி செயல்படுறது அப்படின்றது தெரியல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியல. புரியுங்களா? ஸோ அப்ப அந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த வாழ்க்கையோட வசதிகளை வந்து பெருக்கிக்கிறதுக்காக என்ன பண்றான், கடுமையா உழைக்கிறான். புரியுங்களா? கடுமையா எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் சேர்ந்து உழைக்கிறான். புரியுங்களா? ஸோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி உழைச்சி என்ன பண்றான், சேர்த்து வைக்கிறான். புரியுங்களா? ஸோ ஆனா என்ன விஷயம், அதுல உள்ள புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்னதான் சேர்த்து வச்சாலும் நமக்கு கர்ம அனுசாரம் எனக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். புரியுங்களா?
நம்மளால ஒரு குண்டுமணி அளவு கூட அதுக்கு மேல கிடைக்காது. நமக்கு என்ன கிடைக்குமோ அதுக்கு மேல ஒரு குண்டுமணி அளவு கூட கிடைக்காது நமக்கு. புரியுங்களா? ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தலைகீழான தண்ணி குடிச்சா கூட நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது மட்டும்தான் கிடைக்கும். புரியுங்களா? வேற எதுவுமே கிடைக்காது. இதுதான் ஒரு மனுஷன் வந்து புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? இதுதான் அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமா சேர்த்து வைக்கவோ சேமிச்சு வைக்கவோ அந்த பொருளை தேடி அலையவோ மாட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி தேடி அலையிறதும் ஒரு பலனும் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? எப்ப இந்த உன்னத அறிவு இருந்துச்சுன்னா. ஸோ அப்ப அதனால இந்த பாவ காரியங்களும் கூட ஈடுபட மாட்டாங்க. புரியுங்களா? நிறைய பேர் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக குறுக்கு வழியெல்லாம் நிறைய ஈடுபட்டு என்ன பண்றாங்க, பல பாவ காரியங்கள்லாம் ஈடுபடுறாங்க இல்லையா? ஸோ அப்ப அந்த பாவ காரியங்களையும் ஈடுபடாம இருப்பாங்க. புரியுங்களா? ஸோ இதுதான் நாரத முனிவர் வந்து ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு வியாசருக்கு வந்து உபதேசம் பண்றாரு. புரியுங்களா? ஸோ அப்ப உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருமே துக்கம் வரணும்ன்றதுக்காக என்ன பண்ற போறது இல்லை, உழைக்கிறது கிடையாது, திட்டமிடுறது கிடையாது. ஸோ அதுக்காக கடுமையா உழைக்கிறது பிரயத்தனம் பண்றதும் கிடையாது இல்லையா? யாராச்சும் நம்ம துக்கம் வரணும்னு யாராச்சும் பண்றோமா என்ன? ஆனா அந்த துக்கம் என்னது, நம்ம வீட்டை வந்து தட்டிக்கிட்டு நிக்குது. சரியான நேரத்துல எப்ப வரணுமோ அப்ப சரியான நேரத்துல வந்து என்ன பண்ணுது, அந்த துக்கம் வந்து தட்டிக்கிட்டு நிக்குது. புரியுங்களா? நம்ம யாரும் அதுக்காக சரியா கடுமையா உழைக்கிறது இல்லை, வேணும்னு நினைக்கவும் இல்லை. ஆனா அது சரியான நேரத்துல வந்து நிக்குது. புரியுங்களா? ஸோ அதை போலதான் நம்ம துக்கம் எப்படி வேணான்னு நினைக்கிறோமோ அதை போல அது வேணான்னு சொன்னாலும் அது எப்படி வந்து நிக்குதோ அதே போல நமக்கு அந்த இன்பமும் நமக்கு வரக்கூடிய சுகங்களும் எப்படி அதுவும் தானாக வந்து சேரும் அப்படின்றதான் அங்க வந்து நாரத முனிவர் வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ அங்க எப்படி கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படுறோம். புரியுங்களா? நம்ம வந்து இப்போ நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுங்க, அம்மா அப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்கிட்ட இல்லையா, நீ பின்னாடி கஷ்டப்படாம இருக்கணும்னா இப்ப என்ன பண்ணு, நல்லா கஷ்டப்படு, படி, நல்லா சேர்த்து வை, நல்லா வேலை பாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதை சொல்லி சொல்லி நம்ம வளர்க்குறோம் இல்லையா? கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக நீ இப்ப கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இப்ப உள்ள கலிகாலத்துல என்ன பண்றோம், குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு செல்லம் கொடுத்து நம்ம வந்து கஷ்டமே படாம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் என்ன சொல்றோம், நீ வந்து இவக்கு இப்ப கஷ்டப்படு, அப்பதான் நீ பின்னாடி கஷ்டப்படாம இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா கஷ்டமே வளர்த்துட்டு என்ன பண்ண முடியாது, அந்த குழந்தைய நீ கஷ்டப்படுன்னு சொன்னா அந்த குழந்தை கஷ்டப்படாது. சரிங்களா? சோ அத போல இப்ப கஷ்டப்பட்டாதான் நம்ம வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படின்னா ஓகே ஓகே தான், அது வந்து ஒரு விஷயத்துல உண்மைதான். ஆனாலும் நாரதமுனி என்ன சொல்றாரு, நீ தேவையில்லாம அதுக்காக முயற்சி செய்யணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு என்ன கிடைக்குமோ அது வந்து தன்னாலே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பம் எப்படி நமக்கு உழைக்காமலே வருதோ அதே போல நமக்கு வரக்கூடிய இன்பங்களும் சுகங்களும் தாமாகவே வந்து சேரும் அப்படின்னு தான் இங்க பகவான் சொல்றாரு. நாரதமுனி சொல்றாரு. புரியுங்களா? ஸோ அதைதான் இங்கேயும் பகவான் சொல்ற, நிராசூரிய சித்தாத்மா அப்படின்னு சொல்றாரு, தேக்த சர்வ பரிக்கிரக அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? என்ன அப்படின்னா இந்த விஷயங்களை கேட்டால நமக்கு என்ன பண்ண முடியும், எப்படி உழைக்காம இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி இருக்கிறது, இதை கேட்டாலே நமக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நமக்கு யோசிக்கலாம். புரியுங்களா? ஆனா பகவான் வந்து என்ன சொல்றாரு, சரீரம் கேவலம் கர்ம குர்வன் நாப்னோதி கில்பிஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அதாவது இந்த சரீரத்தை பராமரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீ வந்து உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவான் வந்து உழைக்காம இருக்குன்னு சொல்ல வரல. புரியுங்களா? சோ சரீரத்தை பராமரிக்க எந்த அளவுக்கு செயல்படணுமோ அந்த அளவுக்கு நம்ம செயல்பட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? அதனால சரீரத்தை பராமரிக்க கூடாதுன்னு பகவான் சொல்லவே இல்லை. புரியுங்களா? சோ அதனால சரீரம் வந்து பராமரிக்கப்படணும். அப்ப எப்படி பராமரிக்கப்படணும், இந்த உடல் சுகம் வேணும்ன்றதுக்காக பராமரிக்கப்படக்கூடாது. புரியுங்களா? சோ அப்ப அந்த எப்படி பராமரிக்கப்படணும்னா இந்த சரீரம் தான் நமக்கு உள்ள ஒரு கருவி. புரியுங்களா? சோ இந்த கருவியை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், பகவானை அடைய முடியும், பக்தி தொண்டு செய்ய முடியும். புரியுங்களா? சோ அப்ப அதனால எந்த அளவுக்கு நமக்கு இந்த சரீரத்தை பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இங்க பகவான் சொல்றாரு. ஸோ அப்ப அந்த மாதிரி செயல்படும் போது பகவான் வந்து நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருன்றதான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? ஒரு பக்தர் அந்த மாதிரி செயல்படும் போது பகவான் வந்து அது மித்த விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து இப்ப சார்ஜ் எடுத்துக்கிறாரு. புரியுங்களா? எப்படி அப்படின்னா ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. எப்படி அப்படின்னா
ஒரு ஒரு அரசனோ இல்ல பெரிய பணக்காரரோ இருக்காரு, பண்ணையாரோ இருக்காருன்னா அவங்க வீட்டுல வேலை பார்ப்பாங்க இல்லையா? வேலையாட்கள்லாம் இருப்பாங்க சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேயே கூடயே இருந்து அவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க சரிங்களா? ஸோ அவங்க வந்து அஹ், அந்த அரசனோ அந்த பெரிய பணக்காரரோ என்ன சாப்பிட்றாரோ அதை தான் அவங்களும் சாப்பிடுவாங்க சரிங்களா? அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவங்களே அவங்க என்ன எந்த ஏசி ரூம்ல இருக்காங்களோ எதுல இருக்காங்களோ என்னது இவங்களுக்கும் அதே இது கிடைக்குது புரியுங்களா? அதே அவங்க இதே ஆஹ், சுகங்கள்லாம் இந்த வேலைக்காரருக்கும் கிடைக்குது புரியுங்களா? ஸோ அதை போல ஒரு பணக்காரரோ அரசனோ வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு அவங்களுடைய அரசனை போல வாழ்றான் அப்படின்னா ஆஹ், பகவான் சேவையில் ஈடுபட்டிருக்க இந்த பக்தர்களுக்கு பகவானுடைய சேவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? பகவான் வந்து எல்லா ஒரு குறையும் வைக்க மாட்டார், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார்ன்றதுதான் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் சரிங்களா? ஸோ அப்ப அந்த நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா இந்த ஜட வாழ்க்கையோட விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், குறைச்சிக்கிடணும். ஜட செயல்களை வந்து குறைச்சிக்கிடணும். அது மட்டும் இல்ல, என்னது ஜட ஆசைகளை வந்து குறைச்சிக்கிடணும். ஆசைகளே இல்லாம இருக்கக்கூடாதுன்னு இல்ல, தேவையற்ற ஜட ஆசைகளை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். புரியுங்களா? ஸோ அப்ப நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம வந்து சந்தோஷப்படணும் புரியுங்களா? ஸோ அதை மாதிரிதான் நம்ம நிறைய விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே கூட என்னது, அது அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அந்த இதை ஓட்டிக்கிடுது வாழ்க்கைய இல்லையா? இப்போ பகவான் வந்து அந்த எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு புரியுங்களா? இப்போ ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன உணவு வேணுமோ அதை வந்து இயற்கையின் ஏற்பாட்டின்படி என்ன பண்றாரு, பகவான் அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய நம்மளும் வந்து ஒரு ஒரு உயிரினம் தான், உயிர்வாளி தான் புரியுங்களா? ஸோ நமக்கும் வந்து பகவான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு புரியுங்களா? ஸோ அப்போ அது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கிடணும் புரியுங்களா? ஆனா மனுஷன் வந்து அப்படி கிடையாது. உனக்கு வந்து பகவான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் புரியுங்களா? ஸோ தேவைக்கு அதிகமா என்ன பண்ணுவான், சேர்த்து வைப்பான் புரியுங்களா? என்ன இருக்கோ கிடைச்சது போக மீதி இருக்க நம்ம சேர்த்து வைப்போம்னு சொல்லி என்ன பண்ணுவான், எடுத்து வைப்பான். நம்ம ஒரு இது கூட பார்க்கலாம், இந்த எக்ஸாம்பிள் நிறைய தடவை அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு பறவையோ இதோ ஒரு ரோட்ல அரிசியோ கீழே கொட்டி கிடக்குன்னு வச்சுங்களேன், அப்ப வந்து பறவைகள் இதெல்லாம் வந்து சாப்பிடும், கொத்தி கொத்தி சாப்பிடும் இல்லையா? அது சாப்பிட்டு என்ன பண்ணும், அது வயிறு நிறைஞ்சோன்னு அது போயிடும் புரியுங்களா? ஸோ அது அடுத்த வேலைக்காக எடுத்து சேர்த்து வைக்காது புரியுங்களா? ஆனா மனுஷன் வந்தானே என்ன பண்ணுவான், அப்படியும் அப்படியே எடுத்துட்டு போயிடுவான் புரியுங்களா? ஏன்னா அந்த பறவைக்கு கூட தெரியுது அடுத்த வேலை உணவு வந்து எப்படியும் கிடைக்கும், பகவான் வந்து கொடுப்பாருன்ற நம்பிக்கை அதுக்கு இருக்கு புரியுங்களா? ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த நம்பிக்கை கிடையாது புரியுங்களா? அவன் என்ன பண்ணுவான், இருக்கிற இதெல்லாம் எடுத்து வீட்டுல கொண்டு போய் ஒளிச்சு வை, நம்ம அடுத்த வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், மூட்டையை தூக்கிட்டு கொண்டு வீட்டுல கொண்டு வச்சிருவான் புரியுங்களா? ஸோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா? ஸோ என்னது 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும்ன்றதுதான் நம்மளுடைய ஒரு எல்லா நமக்கு சொல்லப்படுது. சொத்து எவ்வளவு அளவு சேர்க்கிறோமோ அதுதான் வந்து என்னது வாழ்க்கையோட வெற்றியின் அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது புரியுங்களா? ஆனாலும் இந்த 7 தலைமுறைக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சாலும் என்னது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள்லாம் என்ன ஆகும், அடுத்த 2 தலைமுறையோ 3 தலைமுறை என்ன ஆகும், எல்லாரும் அது சொத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தருதலையா வருங்க புரியுங்களா? ஸோ வந்து என்ன ஆகும், அந்த சொத்தை எல்லாம் அழிச்சிடுங்க புரியுங்களா? அடிச்சது நிறைய பேர் நடுத்தருக்கு வந்த கதைகள்லாம் நிறைய இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ அதனால தேவைக்கு அதிகமா சேர்க்கிறதுன்றது வந்து என்னது, வெற்றியின் அடையாளம் கிடையாது, அது வந்து தோல்வியின் அடையாளம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு பிரபுபாதர் புரியுங்களா? ஸோ தேவைக்கு அதிகமா சேர்த்தா எல்லாம் என்னது, சேர்க்கிற சொத்து எல்லாம் என்ன ஆகும், நமக்கு சரீரம் முடியும் போது என்ன ஆகும், அதை எல்லாம் யாரையும் ஒன்றும் கொண்டு போக போறது கிடையாது புரியுங்களா? எல்லாம் என்ன ஆகும், வெறுங்கையோட தான் போகணும் புரியுங்களா? அப்போ அதனால என்னதை சேர்த்து வச்சிருக்கோமோ அதெல்லாம் நம்ம சரீரம் முடியும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் சரிங்களா? ஸோ அப்ப அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனா இன்னொரு ஆன்மீகமா பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா நீங்க எதை வேணாலும் கொண்டு போகலாம், நீங்க சேர்த்து வச்சு எல்லாத்தையும் கொண்டும் போகலாம். எங்க கொண்டு போகலாம், நீங்க போகும்போது கொண்டு போகலாம். உடனே யோசிக்கிறாங்க எப்படி நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? ஆனா எல்லாத்தையும் கொண்டு போக முடியும் எப்படி? இப்ப நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, இப்ப அமெரிக்காவுக்கு எங்கேயோ போறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க போய் நம்ம இந்திய ரூபாயை கொடுத்தோம்னா வாங்கிக்குவானா? ஒரு கடையில போய் ஒரு ஜாமான் வாங்கணும் அப்படின்னு நம்ம இந்தியன் ரூபாயை கொடுக்குறீங்க, கொடுத்தா வாங்குவானா? வாங்கிக்க மாட்டான். என்ன பண்ணுவான், இது செல்லாதியான்னு சொல்லிடுவான் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், இந்த ரூபாயெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து டாலரா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம டாலரா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணணும், அப்ப டாலரை கொடுத்தா அங்க வந்து செல்லுபடி ஆகும்
புரியுங்களா? ஸோ அதை போல நம்ம இங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும், நம்ம இந்த பௌதிக உலகத்தை முடிச்சுட்டு ஆன்மீக உலகத்துக்கு போகும்போது அங்க செல்லாது. புரியுங்களா? இந்த பௌதிக விஷயங்கள்லாம் அங்க ஆன்மீக உலகத்துல செல்லாது. அப்ப என்ன பண்ணணும், அதை எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்சர் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோமோ அதை போல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போகலாம். புரியுங்களா? எப்படி நீங்க சேர்த்து வச்ச சொத்தை தான் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பகவத் காரியங்களுக்காக ஈடுபடுத்தணும். புரியுங்களா? பகவத் காரியங்களுக்கு பகவானுக்காக செலவிடணும். பகவானுக்காக இது பண்ணும் போது அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகும், அந்த இது எல்லாமே என்ன ஆகும், அப்படியே எப்படி ரூபா வந்து டாலரா கன்வெர்ட் ஆயிருந்து விற்கிதோ ரெடியா இருக்கோ அதை போல நம்ம செஞ்ச இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும், ஆன்மீக விஷயங்களா மாறி நமக்கு என்ன போகும், நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தை விட்டு போகும்போது ஆன்மீக உலகத்துக்கும் அதை எடுத்துட்டு போகலாம். புரியுங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்ல வருது. புரியுங்களா? ஸோ நம்ம எதையும் எடுத்துட்டு போகாமலும் இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு எடுத்துட்டு போகணும்னு அதுக்கு உண்டான அந்த உன்னத அறிவு இருக்கணும். புரியுங்களா? ஸோ அப்பதான் நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியும். அது இல்லாம நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. புரியுங்களா? ஸோ இதுக்கு ஒரு இது கூட சொல்லுவாங்க இல்லையா, அலெக்சாண்டர் இருக்காரு, மாவீரன் அலெக்சாண்டரை பத்தி தெரியும் இல்லையா, அவர் அந்த கதை எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ஸோ அவர் என்னது உலகத்தையே பிடிச்சிட்டு வந்தாரு. பிடிச்சிட்டு வந்து கடைசியில் என்னாச்சு, இந்தியாவில வந்து அவர் இறந்து போயிட்டாரு இல்லையா. ஸோ அவர் இறந்து போறோம்னு தெரிய வருது அவருக்கு என்ன சொல்றாரு, அப்ப அவர் அந்த டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாராம், நான் வந்து இறக்கும் போது என்னுடைய சவப்பெட்டியில என்னுடைய கையை ரெண்டையும் வெளியே வச்சுட்டு சவப்பெட்டியை மூடி என்னை வந்து இது பண்ணி அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாராம். அப்ப அந்த டாக்டர் எல்லாம் கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டப்ப, இந்த உலகத்தையே ஆண்ட சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் வந்து போகும்போது இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதுவுமே இல்லாம வெறுங்கையோட தான் போறான் அப்படின்றத இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ண சொன்னாராம். புரியுங்களா? ஸோ இது அதனால நம்ம தேவைக்கு அதிகமா எதை சேர்த்தாலும் நம்ம வந்து கொண்டு போறது இல்லை. புரியுங்களா? ஆனா அதையே பகவத் காரியங்களுக்கு செயல்படுத்தப்படும் போது என்ன பண்ண முடியும், அந்த பௌதிக வசதிகள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போக முடியும். புரியுங்களா? ஸோ அதனால நம்மளுடைய பௌதிக தேவைக்கு அதிகமா விஷயங்களை சேர்க்கவும் கூடாது, அதை போல சேர்த்த விஷயங்களையும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் பகவத் காரியங்களுக்காக செலவிடணும். பகவான் நமக்கு அனுகிரகத்தால நமக்கு எவ்வளவு தேவைக்கு அதிகமா நமக்கு வசதிகள் இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை வந்து பகவானுடைய காரியத்திலேயே ஈடுபடுத்தணும். சரிங்களா? அதே போல ஒண்ணுமே இல்லாட்டினாலும் கூட அதுவும் என்னது, அதையும் வந்து நம்ம ஏத்துக்கிடணும். எப்படின்னா ஏன்னா இந்த பௌதிக காரியங்கள்ல வந்து ஈடுபடக்கூடிய தேவையில்லாம எனக்கு போச்சு, நான் வந்து ரொம்ப ஈஸியா வந்து பகவத் காரியங்களை ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷம் தான் பண்ணணும். புரியுங்களா? ஸோ அதனால நமக்கு பெரிய வசதிகள் இருந்தாலும் அதை வந்து பகவானுடைய காரியங்களுக்கு ஈடுபடுத்தணும். அதை போல ஒண்ணுமே இல்லாட்டினாலும் என்ன பண்ண முடியும், நம்மளால பகவான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு எனக்கு, இந்த மாதிரி பௌதிக காரியங்கள்லாம் ஈடுபடாம ஈஸியா வந்து பகவான்கிட்ட போறதுக்கு வந்து வழிவகுத்திருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? ஸோ இதுதான் இங்க உள்ள சொல்லக்கூடிய விஷயங்கள். புரியுங்களா? ஸோ அதனால எதை நம்ம அதே போல நமக்கு வசதிகள் நிறைய இருந்தாலும் வசதிகள் நிறைய இருக்குன்றதுக்காக நம்மளால என்ன பண்ண முடியாது, நிறைய சாப்பிட முடியாது. அதுக்காக பணத்தை எல்லாம் போட்டு பணத்தை சாப்பிடவும் முடியாது இல்லையா. வசதி நிறைய இருக்கிறவெல்லாம் நிறைய சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது. அதே போல ஏழையா இருக்கிறவன் கம்மியா தான் சாப்பிடுவான்ற ஒரு இதுவும் கிடையாது. நம்ம எல்லா பசி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும் எல்லாரும். ஸோ ஒரு பெரிய பணக்காரனாலும் அவனுக்கு என்ன பண்ணும், பசி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல சாப்பிடவே முடியாது. புரியுங்களா? ஸோ இந்த மனுஷன் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த சாப்பாடு விஷயத்துல நான் போதும்னு சொல்லுவானா. புரியுங்களா? ஸோ வயிறு நிறைஞ்சுனா போதும் சொல்லுவான், வேற எதை சொன்னாலும் போதாது அவனுக்கு. புரியுங்களா? எதை வேணாலும் என்னது கொடுங்கன்னு வாங்கிக்குவான். ஆனா இந்த பசி சாப்பாடை மட்டும் என்ன பண்ண முடியும், அவனால போதும் வேணான்னு சொல்லுவான். புரியுங்களா? ஸோ அதனால நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து சேர்த்து வச்சா போதும், சேர்த்து வைக்கணும் இல்லை, உழைச்சா போதும். புரியுங்களா? ஸோ அதான் இங்க பகவான் சொல்ல வர்றாரு. புரியுங்களா? ஸோ தேவைக்கு அதிகமா இருக்குன்றதுக்காக என்ன பண்ண முடியாது, ஈவன் அந்த நம்ம சரீரம் கூட தேவைக்கு அதிகமா அந்த புலன் சுகத்தை வந்து அனுபவிக்கவும் முடியாது. புரியுங்களா? ஒரு அளவுக்கு மேல அனுபவிக்க முடியாது. புரியுங்களா? சுகத்தை. ஸோ இப்போ அதனால நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சனால நான் சந்தோஷமா இருப்பேன் சுகமா இருப்பேன் அப்படின்னா நினைச்சுக்கிறது வந்து என்னது, ஒரு முட்டாள்தனம். இப்போ அதனால இங்க பகவான் என்ன சொல்றாரு, தேவைக்கு அதிகமா எது தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக மட்டும் நம்ம வந்து உழைச்சா போதும், தேவைக்கு அதிகமா சம்பாதிக்கணும்னு சொல்லி உழைக்க தேவையில்லை. அது என்ன பண்ணும், அது அப்படியா எது உழைக்கும் அப்படின்னா கழுதை தான் உழைக்கும். புரியுங்களா? கழுதை தான் கடுமையா உழைக்கும். புரியுங்களா? எப்படி உழைக்கும், எதுக்கு உழைக்கும் அப்படின்னா
சின்ன ஒரு புல்லு கொடுக்கறதுக்காக அந்த அந்த கழுதை பண்ணா வந்து என்ன பண்ணுவான், அந்த சின்ன ஒரு இதை கொடுக்கறதுக்காக அந்த கழுதையை வந்து கடுமையா வேலை வாங்குவான். சரிங்களா? ஸோ அதை போலதான் நம்மளும் என்ன பண்றோம், இந்த பௌதிக உலகத்துல அந்த வசதிகள் எல்லாம் பெருக்கிக்கணும், அதுதான் வந்து வாழ்க்கையின வெற்றியின் ரகசியம் சொல்லி என்ன பண்றோம், கடுமையா உழைக்கிறோம். ஆனா அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றத இங்க பகவான் சொல்றாரு. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டவன் வந்து என்ன பண்ணுவான், எல்லா பாவ விலையில இருந்து விடுபடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஏன்னா தேவைக்கு அதிகமா நம்ம சேவைக்கணும்னு நினைக்கும் போது தான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து குறுக்கு வழிகள்ல போவோம், பாவ விலைகள்லாம் செஞ்சு சம்பாதிக்க பார்ப்போம். ஸோ எது தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும், ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். அதுதான் வந்து இந்த பகவான் இங்க கொடுக்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு உன்னத அறிவு. புரியுங்களா? ஸோ இந்த அறிவு இல்லாதனாலதான் என்ன பண்றோம், நம்ம எல்லாம் இதெல்லாம் இல்லாமன்னு இல்லை, இதை வந்து புரிஞ்சிக்க முடியாம நிலையில இருக்கோம். புரியுங்களா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இப்போ வந்து பௌதிக உலகத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுங்களா? ஸோ இதுக்குதான் இப்ப நம்ம அப்ப எப்படி செயல்படணும் அப்படின்றத உபதேச அமிர்தத்துல வந்து பகவான் சொல்றாரு, எப்படி இந்த பக்தி தொண்டுல ஈடுபடணும் அப்படின்னு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உற்சாகா நிச்சயா தைரியா தத்த கர்ம பிரவர்த்தனா சங்கத்யாக ஸ்தோ வித்து சத்வி பக்தி பிரசித்தியதி அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. உபதேச அமிர்தத்துல ரூப கோஸ்வாமி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுல வந்து நம்ம உற்சாகமா இருக்கணும் அப்படின்னா, பக்தி தொண்டை நிறைவேற்றுறதுல வந்து நம்ம வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கணுமா. புரியுங்களா? ஸோ அதே போல ஒரு 6 விஷயங்கள் சொல்றாரு. புரியுங்களா? உற்சாகமா இருக்கணும், என்னது தன்னம்பிக்கையோட இருக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், ரொம்ப பொறுமையோட இருக்கணும். புரியுங்களா? ஸோ எப்பவும் பகவானை வந்து நினைவிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? அடுத்து வந்து என்னது, சங்கத்தியாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது பக்தி தொண்டுக்கு அனுகூலமா இல்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து கைவிடணும். புரியுங்களா? அது மட்டும் இல்ல, அசத் சங்கம், அதாவது ஆன்மீக விஷயங்களுக்கு உகந்தது இல்லாத சங்கத்தை எல்லாம் என்ன பண்ணணும், பக்தர் அல்லாத ஒரு சங்கத்தை வந்து நம்ம வந்து விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான, அது மட்டும் இல்ல, நம்ம முந்தைய ஆச்சாரியரோட ஒரு அனுகிரகத்தை வேண்டி நம்ம என்ன பண்ணணும், அவருடைய ஃபுட்ஸ்டெப்ஸ்ல வந்து நடக்கணும்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? இப்போ அதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஒரு ஆன்மீக குரு வந்து நமக்கு ஒரு வேணும். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி 6 விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், கடைபிடிக்கப்படும் போது என்ன ஆகும், நம்மளுடைய பக்தி தொண்டு வந்து என்ன ஆகும், வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து என்னது, உன்னத அறிவு. இந்த மாதிரியான உன்னத அறிவை தான் வந்து பகவான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதை நம்ம வந்து கேட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து இதன்படி நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்தோட ஒரு எசன்ஸ். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. சாரி, ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. எதுவும் உங்களுக்கு புரியுதா கேளுங்க, இல்லைன்னா ஆட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே நீங்க கிருஷ்ணா. சொன்னதுல வந்து அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரபு. அது எப்படின்னா எளிமையாவும் ஈஸியா புரிஞ்சுக்கிறது. அது இப்ப நம்ம வந்து அமெரிக்காக்கு போனா நம்ம காசை கொண்டு போய் மாத்த முடியாது. அங்க ஆமா, போனோம்னா நம்ம அமெரிக்கா காசு தான் கொண்டு போகணும். அதே மாதிரி ஆன்மீக லோகத்து கொண்டு போனோம்னா நம்ம இங்க கத்துக்கிற இந்த இதெல்லாம் நிறைய கத்துட்டு போனோம்னா நம்ம ஈஸியா போயிடலாம் அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையா அருமையா சொன்னீங்க. Thank you. இல்ல எதுவுமே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா எல்லாத்தையும் கொண்டு போகலாம். எப்ப அப்ப கண்டிப்பா. நீங்க அதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நீ இறந்ததுக்கு அப்புறம் என்னத்த கொண்டு போறீங்க, சேர்த்து வைக்கிறதா இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாள் அதைத்தான் கேட்டுட்டு இருந்தோம். ஆனா நம்மளாலே கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு இந்த உன்னத அறிவு மூலமா தெரிஞ்சிருக்கு பிரபு. இது மிகப்பெரிய விஷயம். ஹரே Thank கிருஷ்ணா. you, பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அருமை பிரபு கிளாஸ் வகுப்பு. ஒரு சில பாயிண்ட் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஷால் ஐ ஆட் பிரபு? வணக்கம் மாதாஜி. ஓகே. நீங்க வந்து ஒருத்தருக்கு தேவைக்கு அளவு மட்டும்தான் அவங்க வந்து விருப்பப்படணும், ஆசைப்படணும். அது வந்து உணவுல கூட 1.2.10 சொல்றாங்க, காமசே நேத்ரே பிரதி லாபோ ஜீவத்தே யாவத்தா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய உடலை பராமரிப்பதற்கு மட்டும் நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு மட்டும்தான் உணவை எடுக்கணும். அதுல கூட என்ன பண்ணிருக்கிறாரு பகவான் வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. செகண்ட், நீங்க வந்து சொத்து பத்தி சேர்த்தீங்க, அதெல்லாம் வீண், அடுத்த தலைமுறைக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. உலக அழிவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஈரான் வந்து இல்லைங்களா எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே, அதுக்கு பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, பிகாஸ் உங்களுக்கு தெரியும். சோ இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு
நடந்துகிட்டு இருக்கு. அது போல மட்டும் இல்லாம பகவான் வந்து நமக்கு இந்த பூலகத்துல வாழ்றதுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்பவும் நம்ம பேராசைப்படுறோம். நம்மளுக்கு புலன்கள் கொடுத்திருக்கிறாரு, புலன்களுக்கான பொருட்கள் கொடுத்திருக்கிறாங்க. தேவர்கள் மூலியமா நமக்கு சில வசதிகளை ஏற்பாடு கொடுத்திருக்கிறார். உண்மையா இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க, புத்தகங்கள் இருக்கு. பகவான் வந்து அர்ச்சக விக்கிரகங்களா எங்குமே இந்த பிரபஞ்சம் உள்ளமா இருக்கார். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க? இதெல்லாம் போராதுன்ட்டு பௌதிகத்துல நீங்க சொன்ன மாதிரி தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன, அடுத்த தலைமுறைக்கு என்ன, இந்த தலைமுறை அவங்களுக்கு கூட வந்து வேண்டாம். அவங்க கூட வசதியா வாழணும், எல்லாமே நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப்ன்றதை விட அந்த குழந்தைங்கள கம்ஃபர்ட் ஜோன்ல எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு வாழ்க்கையை மக்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். அருமையா இருந்தது பிரபு உங்களோட வகுப்பு. தேங்க்ஸ். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. மாதாஜி சொன்ன மாதிரி ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சாப்பிட்றதுல கூட கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்னது, முதல் 4 கைப்பிடி அளவு சாப்பாடு தான் நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அளவாம். ஸோ அந்த அளவு சாப்பிட்றது தான் வந்து என்னது நமக்காம். அதுக்கு மேல சாப்பிட்றதெல்லாம் என்னது உனக்கு கிடையாது, எல்லாம் வைத்தியனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ அதுக்கு மேல சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் என்னது நம்ம வைத்தியனுக்காக டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய ஐட்டங்களாம். புரியுங்களா? ஸோ தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது வந்து அதெல்லாம் நோயா மாறுது. அதனால நமக்கு வந்து வைத்தியனுக்கு தான் பலன் அப்படின்னு சொல்லி நமக்கு பலன் கிடையாது, வைத்தியனுக்கு தான் பலன் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பம் வரும்போதே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஏப்பம் வருதுங்க இல்லைங்களா, அப்படின்ற இல்லைங்களா, அதுவே நமக்கு வந்து வயிறு நிரம்பி போச்சு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போதே நம்ம என்ன பண்ணினோம், we should stop our food. அவ்வளவுதான் லிமிட். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், ஒரு ஏப்பம் வந்ததுனாவே அது வந்து ஒரு சிம்பிளா நமக்கு ஓகே இதான் உன்னோட லிமிட். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அருமை பிரபு வகுப்பு. உன்னத அறிவுக்கு ரொம்ப அருமையா இருக்கீங்க. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. நீங்க அந்த ஒரு 6 டைப்ஸ் சொன்னீங்கல்ல, உற்சாகம், செல்ஃப் கான்பிடன்ஸ், பேஷன்ஸ், அதுல 5th ஒன் என்னது பிரபு? 4th ஒன் வந்து இல்ல 6 டைப் பிரபு சொன்னார். அது இன்னொரு ரிப்பீட் பண்றீங்களா? அதாவது பகவானை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. புரியுங்களா? பகவானை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அந்த 4வது விஷயம். புரியுங்களா? 5வது பிரபு? 5வது விஷயம் வந்து அந்த அசத் சங்க தியாகத்தின சொல்லியா, சங்க தியாகத்தின. அதாவது சங்க தியாகத்தினா அசத் சங்கத்தோட இதுல வந்து நம்ம விடணும். பக்தர் அல்லாத சங்கத்தை வந்து விடணும், அசோசியேஷன். இன்னொரு மொத்தமே 5 பாயிண்ட் பிரபு. இல்ல, அடுத்தது வந்து என்ன பண்ணா ஆச்சாரியரோட அடிச்சுவட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆன்மீக குரு ஒருத்தர் வேணும்னு சொல்லி. சரிங்களா? அந்த ஆன்மீக குரு எதுல வராரு, அந்த சீட பரம்பரையில வராரு. சரிங்களா? அவரை கனெக்ட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆச்சாரிய பரம்பரையை நம்ம வந்து கனெக்ட் ஆகிறோம். சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். இந்த 6 விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம பக்தியில வந்து நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும், முன்னேற முடியும் அப்படிதான் ரூபக சுவாமி சொல்றாரு உபதேசாமிர்தத்துல. ஹரே கிருஷ்ணா பிரபு. கொள்வது, தன்னம்பிக்கையுடன் முயலுதல், பொறுமையுடன் இருத்தல், ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், கிருஷ்ணரை பற்றி செவியுறுதல், அதுக்கப்புறம் பக்தர் அல்லாதவர்களின் சகவாசத்தை கைவிடுதல், முந்தைய ஆச்சாரிகளின் அடிசுவடுகளை பின்பற்றுதல். இதுல வந்து 6 விஷயங்கள். உற்சாகம் கொள்வது, தன்னம்பிக்கை முயலுதல். உற்சாகம்னா நம்ம ஆரம்பத்துல வரும்போது ரொம்ப உற்சாகமா இருப்போம். புரியுங்களா? ஆரம்பத்துல வரும்போது ரொம்ப உற்சாகமா ஸ்டாண்டிங் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், விஷயங்கள்லாம் கேட்குவோம், சர்வீஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆனா நாளாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே அது உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். நான் வந்து பக்தியில வந்து முன்னேற என்ன ஆகும், நானும் முன்னேறிட்டு போறேன், நானும் வந்து பெரிய ஆகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அந்த அகங்காரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ வந்து பெரிய பக்தன் ஆயிட்ட, நீ இதெல்லாம் பண்ண வேணாம், அவங்க பண்ணுவாங்க, நீ விட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அகங்காரம் வந்து நம்மளை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும், நம்மளை உற்சாகத்தை குறைக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். புரியுங்களா? ஸோ இது வந்து அதான் என்ன சொல்றாங்க, எப்போதுமே உற்சாகமா இருக்கணும் நீங்க கடைசியா இருக்க வரைக்கும். இப்போ நம்ம குருமராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு உடம்பு முடியாத கண்டிஷன்ல என்ன பண்றாரு, அவ்வளவு உற்சாகமா இருக்காரு. ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆனாலும் என்ன பண்றாரு, அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ரீச் பண்ணிட்டு இருக்காரு. புரியுங்களா? ஸோ அந்த உற்சாகம் எப்படி இருந்துச்சோ ஆரம்பத்துல, அதே அளவுல உற்சாகத்தோட நம்ம இருக்கணும்ன்றதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ ஆரம்பத்துல நம்மளும் அப்படிதான் இருப்போம். ஆனா போக போக
கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையக்கூடாது. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப தேங்க்ஸ் ஹரே பிரபு. கிருஷ்ணா. சூப்பர் கிளாஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே ரீகேப் போயிடலாமா? யாரும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா ரீகேப் போயிடலாம். ஓகே மாதாஜி. அப்ப ரீகேப் ரீகேப் போயிடலாம் போயிடலாம். இன்னைக்கு பிரபு. சுக்லீனா மாதாஜி ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க. விஜயம் வெங்கடேஸ்வரன் அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்களா? இன்னும் வரல கேரளா இப்ப பிரபு. அவங்களுக்கு இன்னும் சேரல. ஆப்பிள் சரியாயிட்டல இன்னும். சரிங்க ப்ரோஜி. ஓகே ஆப்பிள் சரிங்க சரியாகலைன்னு சொல்லி போடுமா. நான் கொஞ்சம் கழிச்சு பண்ணி கொடுக்குறேன். இங்க இருந்து சரிங்க பண்ணி ப்ரோஜி. கொடுக்குறேன். ஓகே ஓகே ப்ரோஜி. தேங்க்யூ. யா சுக்லீனா மாதாஜி கேன் கண்டினியூ. ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ரீகேப் போயிடலாம். மாதாஜி இன்னைக்கு வந்து ரீகேப் வந்து மிருதுலா லக்ஷ்மி பிரியா தேவிதாசி மாதாஜி இன்னைக்கு பண்றாங்க நமக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவாத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரபு கிளாஸ்ல இந்த பௌதீக உலகத்துல எப்படி இந்த பாவ விளைவுகளால பாதிக்காம நம்ம எப்படி செயல்படணும்ன்ற உன்னத அறிவை பகவான் எப்படி நமக்கு கொடுக்குறார் அப்படின்றத இன்னைக்கு ஸ்லோகத்துல பிரபு கிளாஸ்ல கேட்டுருந்தோம். இந்த இப்ப உள்ள உலகமே எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா ரொம்ப அசுர வேகத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த உன்னத அறிவுன்றது எல்லாமே நம்ம வந்து செயல்படுறதுனால அதோட முக்கியத்துவம் நம்ம தெரியாததுனாலதான் எது நமக்கு வாழ்க்கையில தேவை இல்லைன்றத தெரியாத நிலையில இந்த சமுதாயத்துல நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பகவானுடைய சித்தம் என்னன்னா எல்லாருக்குமே பகவான் வந்து எதுலையுமே ஆர்வம் இல்லாம எப்படி பகவான் இருக்கிறாரு, எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை பகவான் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு. அது நம்ம தெரியாம தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்றோம். இதுக்கு வந்து என்ன முக்கியமா நம்ம பண்றோம்னா தேவையற்ற நிலையில நம்ம எல்லாத்தையும் சேமித்து வச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இதுல முயற்சி செய்யக்கூடாதுன்றத பகவான் இங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதுல வந்து வாழ்க்கையோட நமக்கு வெற்றியே எங்க இருக்குது அப்படின்னா அது அளவுக்கு அதிகமா தேவையில்லாத நிலையில நம்ம எப்படி சேமித்து வைக்கணுமோ அதோட முக்கியத்துவம் நம்ம தெரியாததுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். கடுமையா நம்ம உழைச்சு நம்ம சேமித்து வச்சா கூட நமக்கு என்ன கிடைக்குமோ அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், அதை மட்டும்தான் நம்மளால அடைய முடியும் அப்படின்றது தெரியுது. இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுவோம்னா நம்ம தேவையில்லாம சேமிப்பதில் நமக்கு ஆர்வம் கிடைக்காது, அதனால நமக்கு பாவ விளைவுகளும் வராது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் கிளாஸ்ல தெரிஞ்சுது. இப்ப வந்து நமக்கு துக்கமோ இருந்தா கூட அந்த நமக்கு எப்போ அது வந்து வரணுமோ அதுக்கு சரியான நேரத்துல நமக்கு வந்து கதவை தட்டும் அப்படின்றாரு. சோ இன்பமோ துன்பமோ எப்பவுமே அது தானாகவே வந்து சேரும் அப்படின்றது நாரதர் வந்து இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னாங்க. சோ இந்த கலியுகத்துல வந்து நம்ம குழந்தைங்களை கூட நம்ம எப்படி வளர்க்கிறோம், கஷ்டமே கொடுக்காம கஷ்டப்படாம வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தாதான் அந்த வாழ்க்கையில அந்த குழந்தைங்களும் வெற்றி பெற முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. நாரதர் இங்க வந்து என்ன சொல்றாருன்னா தேவையில்லாம நம்ம எதுக்குமே முயற்சிக்க கூடாது, நமக்கு என்ன கிடைக்குதோ நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சரீரத்தை கொண்டு நம்ம இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம உழைக்கணும். தேவையில்லாம நம்ம உழைக்கும் போது அது நமக்கு பாவ கர்மாவை தான் நமக்கு பாவ விளைவுகளை தான் கொடுக்குது. அந்த அளவுக்கு மட்டும்தான் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் சேமிக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. இந்த உடலை கூட இந்த உடல் சுகத்துக்காக இந்த உடலை வந்து நம்ம பராமரிக்க கூடாது. உடல் என்பது நமக்கு ஒரு கருவி, அது எப்படி பகவானோட நமக்கு அடைய முடியும்ன்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த உடலை கொண்டு நம்ம பகவானுக்கு பக்தி கொண்டு செய்யற அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பகவானை அடையணும்ன்றத மட்டும்தான் நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னாங்க. ஒரு அரசனும் வேலையாலும் அந்த சுகம்ன்றது ஈக்குவலா என்ன அரசன் கிடைக்குதோ அதே சுகம் அங்க இருக்கிற வேலையாளுக்கும் கிடைக்குதுன்றது. சோ பகவான் வந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எந்த குறையுமே வைக்க மாட்டாருன்ற நம்பிக்கை நமக்கு முழுமையா பகவான் எப்ப நமக்கு அந்த அளவுக்கு நம்ம பகவான்கிட்ட நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தேவையற்ற ஜட ஆசைகளை வந்து நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற ஸ்பீசிஸ் எல்லாம் இப்ப விலங்குகளோ பறவைகளோ அவங்களாம் என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க எல்லாம் திருப்தி அடைகிறாங்க. ஆனா நம்ம இந்த மனித பிறவியா இருக்கிற நமக்கு மட்டும்தான் எவ்வளவு நம்ம சேர்த்து வச்சாலும் அதுக்கு திருப்தி அடையாம அடுத்தடுத்து நம்ம வந்து கழுத போல உழைச்சிட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா பகவான் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன அவங்களுக்கு தேவையோ அதுக்கு உண்டான ஏற்பாடு பகவான் செய்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மனுஷ பிறவி மட்டும்தான் நமக்கு இதுல திருப்தி அடையாம கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறதுலயே நம்ம ஆர்வம் காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவான் நம்ம மனிதனுக்கு மட்டும்தான் பகவான் கிட்ட அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை, அதனாலதான் நம்ம தேவையில்லாம சேமிச்சு வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்றது, இது எல்லாமே நமக்கு தோல்விக்கு அடையாளம் தான் அப்படின்றத சொன்னாங்க. சோ நம்ம வாழ்க்கையோட இறுதியில வந்து நம்ம
எதுவுமே நம்ம கூட வர போறது இல்ல. நம்ம கூட போற ஒரே சொத்து நம்ம இந்த ஆன்மீகம்ன்ற இந்த பக்தி தொண்டு மட்டும்தான் நமக்கு சொத்தா கிடைக்க போகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இப்ப நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனா அங்க எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துன்னு போறோமோ அதே மாதிரி இந்த ஆன்மீக உலகத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்தி தொண்டுன்றது ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போறோம். நம்ம வேற எதையுமே நம்மளால எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பகவானுக்காக அர்ப்பணிச்சு அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நம்ம எதை எடுத்து சொல்லணும் வேண்டும்ன்றது அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஞானம் தான் உன்னதமான அறிவு அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல பிரபு சொன்னாங்க. சோ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் கூட பத்தி சொன்னாங்க. அவங்க இறக்கும்போது தன்னோட கையை வெளியில விட்டுட்டு போனாராம். சோ நான் எதையுமே எடுத்து செல்லல அப்படின்றதுனால அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக சொன்னாங்க. சோ நம்ம பகவானுக்காக என்னெல்லாம் நம்ம அர்ப்பணம் செய்யறோமோ, நமக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், வசதிகள் இல்லைன்னா கூட நம்ம பகவான் கிட்ட என்ன நம்ம பக்தி தொண்டுல பகவானுக்காக கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு உண்மையான முதலீடு. அந்த அசெட் மட்டும்தான் நமக்கு முதலீடா நம்ம கூட வரப்போகுது. ஏமா பணக்காரனோ ஏழையோ, அப்புறம் பசி பத்தி சொன்னார். பணக்காரனோ ஏழையோ எதுவா இருந்தாலும் அந்த பசி எந்த அளவுக்கு நம்மளால பசி தீர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால சாப்பிட முடியும். அதுக்கு மேல அளவுக்கு இல்லாம சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த சரீரத்தை கூட இந்த சுகம் வந்து தேவையான அளவுனாலதான் அனுபவிக்க முடியும். தேவைக்கு மேல அது என்னதான் நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த சரீரத்துக்கு தேவையான அளவு மட்டும்தான் நம்மளால அனுபவிக்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. கழுதைக்கு வந்து அந்த புல்லு கொடுக்கறதுனால அது எவ்வளவு கடுமையா அதுக்கு வேலை வாங்குறோம். அதே மாதிரிதான் இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப அதிகமா நம்ம வந்து வேலை வாங்குறோம் இந்த சரீரத்தை கொண்டு. நம்ம ஏன்னா நமக்கு அந்த சேமிக்கணும்ன்ற அந்த ஆசை. சோ அந்த ஆசை அதிகமாக போகும்போதுதான் நம்மளோட பாவ செயல்களும் அதிகமாகுது. நம்ம பாவ செயல்களை ஈடுபடுறோம். அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். சோ எப்படி செயல்பட வேணும் அப்படின்றது இந்த உபதேசாமிரதத்துல பகவான் ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்கிறார். அந்த 6 விஷயங்கள் பிரபு சொன்னார். உற்சாகமா இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பகவானை பத்தியே எப்பயும் செவியுறணும், அசசங்கத்தை நம்ம விடணும், ஆச்சாரியெல்லாம் அடிச்சு விட்ட பாராட்டணும். இந்த 6 விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்போ வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அது அனுகூலமான விஷயம், பகவானுக்கு பக்தி தொண்டிற்கு உண்டான அனுகூலமான விஷயத்துல நம்ம ஈடுபடும் போது நம்மளோட வாழ்க்கை வெற்றி பெறும். நமக்கு பாவ செயல்கள் வந்து சேராது அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நைஸ் ரீகேப் மாதாஜி, அருமையா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. நல்லா ரீகேப் பண்ணீங்க மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? சொல்லுங்க பிரபு. அத நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம மட்டும் ஃபாலோ பண்ண பிரயோஜனம் கிடையாது. சின்ன குழந்தைகள் இருந்து இந்த மாதிரி உன்னத அறிவை குழந்தைகளுக்கு போட்டணும். தட் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டோம், அவங்க ஒன்றும் இல்லாமல் திரும்ப அவங்க ஆரம்பிச்சானலாம் இருக்காது. ஸோ இட் இஸ் அவர் ப்ரைம் டியூட்டி. நம்ம எப்போ பகவானுக்காக எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஃபீலிங் வந்து இட் இஸ் அவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் இட் இன் அவர் சில்ட்ரன் ஆல்சோ. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. அதை கொடுக்காதனாலதான் பிரபு, அதை நம்ம கொடுக்காதனாலதான் நம்ம அப்பா அம்மார்கள் அவங்களுக்கு தெரியல, அதனால நமக்கு கொடுக்கல. இப்ப நமக்கு தெரியுது, நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு அதை கொடுக்கணும். குழந்தைகளும் பெருசாயிட்டாங்க, அவங்க வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால சொல்லாம இருக்கணும் கிடையாது, முடிஞ்ச அளவு சொல்லுங்க. அது பிறந்த குழந்தையில இருந்தே நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைய வந்து நம்ம அழகா கொண்டு வந்துடலாம். வளர்ந்த குழந்தைகள்ட்ட கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம அதோட கடமை வந்து சொல்லிதான் ஆகணும். ஆனா இந்த சொல்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுக்கு எப்ப அதை ரியலைஸ் பண்ணணும் பகவானோட இது இருக்கோ அப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால சொல்லாம இருக்கக்கூடாது, எல்லாம் சொல்லதான் செய்யணும். இந்த உன்னத அறிவு கொடுக்கணும். ஹரே கிருஷ்ணா. உங்க பேர குழந்தைகள்லாம் சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Hari Bol. Hare Krishna. Thank you Mataji for the recap. Thank you Prabhuji. வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுமா இன்னையோட கிளாஸ்ல இருந்து? ஹரே கிருஷ்ணா. பாகவதத்திலே சொல்லியிருக்கு, ஒரு அம்மா அப்பா அந்த குழந்தைய ஆன்மீகத்துல கொண்டு வரலைன்னா அவங்க அம்மா அப்பாக்கே உள்ள தகுதி இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. குரு நாசாட்சியார் அந்த ஸ்லோகத்துல. ஆமா கொண்டு வரலன்னா நீங்க வந்து தந்தையா ஆகவே வேணாம்னு சொல்லி சொல்றீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தி எங்களுக்கே இப்போ 50+ தான் கிடைச்சிருக்கு. ஒரு குருக்கான தகுதி இல்ல, வேண்டாம்னு சொல்றாங்க. குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதான் நானும் சொல்ல வந்தேன். எங்களுக்கு இப்போ ஒரே ஒரு வருத்தம் அதுதான் மாதாஜி, ரொம்ப வருத்தப்படுறேன். May I answer this? அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டை இழுத்துட்டு போக முடியாது. ஒரு என்ஜின் தான் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை இழுத்துட்டு போக முடியும்.
சோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா கன்விக்ட் ஆகி குரு தீக்ஷா பாகவத்தை முடிச்சு பாதிகத்தை 2 வாட்டி முடிச்சு பக்தி சாஸ்திரி முடிச்சு அந்த ஒரு என்ஜின் மாதிரி இருந்தாதான் நம்ம 4 பேரை நம்ம குழந்தையா இருக்கட்டும், நம்ம சொந்தம் புருஷன் பொண்டாட்டி வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியும். சோ நம்ம முதல்ல ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? நம்ம குழந்தைகளை இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட கொடுத்துருவோம், ஒப்படைச்சிருவோம். நம்ம கிளாஸ்ல விட்டுருவோம். எப்படி ஸ்கூலுக்கு லீவ்னா விட மாட்டோம்ல, அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் கிளாஸ நடந்துட்டு இருக்கு, அங்க வந்து நம்ம பிள்ளைங்களை விட்டுருவோம். நம்ம முதல்ல செட் அண்ட் எக்ஸாம்பிளா நம்ம வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் ஓகே பிரபு, நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணுமா? ஓகே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் நிறையவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு